Welcome to National Institute Madurai. Question parunga. If sin theta plus cos theta equal to P and secant theta plus cosecant theta equal to Q, then the value of Q square P square minus 1. ஓகேங்களா? ஸோ ரெண்டு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் Q and P வச்சு ஒரு எக்ஸ்பிரஷன் நமக்கு வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கிவன் டேட்டா வச்சு நம்ம உள்ள போய் சப்ஸ்டியூட் பண்ணி இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கிவன் எக்ஸ்பிரஷன் என்னது? Q into P square minus 1. Q ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க? secant theta plus cosecant theta bracket. P ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? sin theta plus cos theta. ஸோ P square சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன போடணும்? sin theta plus cos theta the whole square. நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்ன இருக்கு? minus 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? secant theta எதோட இன்வர்ஸ் நமக்கு தெரியும்? cos ஓட இன்வர்ஸ். ஸோ 1 by cos ன்னு எழுதிடலாமா? 1 by cos theta. கொடுத்துருக்க டேட்டாஸ் அப்படியே என்னது? sin cos வச்சு நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ அதான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். cosecant வந்து எதோட இன்வர்ஸ்னு சொல்லுவோம்? சைனோட இன்வர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ 1 by sin theta எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a plus b the whole square ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னது? a square plus b square plus 2ab. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் இதை சால்வ் பண்ணால் என்ன வரும்? sin square theta plus cos square theta plus 2 sin theta cos theta வரும். நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? sin square theta plus cos square theta ஓட வேல்யூ தெரியும். அதோட வேல்யூ என்னது? sin square theta plus cos square theta. அதோட வேல்யூ வந்து 1. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் வந்து நம்ம டிரைவ் பண்ணும்போது sin square theta plus cos square theta 1 ஆயிரும். பேலன்ஸ் என்னதான் இருக்கும்? plus 2ab. ஸோ என்ன இருக்கும்? plus 2 sin theta into cos theta அப்படிங்கிறது இருக்கும் இந்த ப்ராக்கெட்குள்ளே. வெளியில் நம்மளுக்கு என்ன இருக்குது? -1. ஸோ இந்த இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆகும் பாங்க? இந்த 1ம் இந்த -1 இங்கே +1 -1 கேன்சல் ஆயிரும். உள்ள என்ன தான் இருக்கும்? 2 sin theta cos theta மட்டும் தான் இருக்கும். அகைன் இந்த சைட் பாருங்களேன், 1 by cos theta plus 1 by sin theta. இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? cos theta into sin theta. மேலே என்ன வரும்? sin theta plus cos theta. உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? 2 sin theta cos theta. ஸோ ப்ளஸில் தான் இருக்குது, அது மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. ஸோ 2 sin theta into cos theta. ஸோ ப்ராக்கெட் இருந்தாலும் என்ன அர்த்தம்? இங்கே ப்ராடக்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், மல்டிப்ளிகேஷன்லாம் இருக்குது இந்த ஹோல் டேர்மும். ஸோ கீழே பாருங்கள் cos theta into sin theta. இங்கேயும் பாருங்கள் cos theta into sin theta. இது டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாமா? cos theta sin theta கேன்சல் ஆயிருக்கு. பேலன்ஸ் என்னதான் இருக்கு? sin theta plus cos theta. sin theta plus cos theta நம்ம கொஸ்டின் என்னன்னு கொடுத்துருக்காங்க? pன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேல்யூ என்ன வந்துடும்? இந்த ப்ராக்கெட்குள்ளே pன்னு வந்துடும். இந்த ப்ராக்கெட்டில் ரிமைனிங் பேலன்ஸ் என்ன மட்டும் தான் இருக்குது? 2 தான் இருக்குது. ஸோ 2 into p 2p. ஸோ அந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ வந்து என்னது? 2p. நம்ம ஆப்ஷனில் 2p இருக்கான்னு பாருங்க, ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் என்னது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். தி லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் தி ரெக்டாங்குலர் ஃபீல்ட் ஆர் இன் த ரேஷியோ 6:5. ஸோ ரெக்டாங்குலர் ஃபீல்ட் சொல்லியிருக்காங்க, அதோட லென்த் அண்ட் பிரெத் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? லென்த் என்னன்னு சொல்லியிருக்காங்க? ரேஷியோவில் சொல்லியிருக்காங்க 6x. ஸோ ரேஷியோனாலே என்னது? ஒரு டேட்டா வந்து காமன் டேட்டா வந்து நம்ம கேன்சல் பண்ணியிருப்போம். சிம்பிளிஃபைட் ஃபார்ம் தான் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ அந்த உள்ள என்ன டேட் இருக்கு, வேல்யூ இருக்குன்னு தெரியாது. ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பிரெத்தோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்க? 5 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அது என்ன வேல்யூவாக இருக்கும்? 5x இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இஃப் தி பெரிமீட்டர் ஆஃப் அ ஃபீல்ட் இஸ் 110 மீட்டர். ஸோ இந்த ஃபீல்டோட பெரிமீட்டர்லாம் என்னது? இந்த அவுட்டர் லேயர். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? பெரிமீட்டர் வந்து 110 மீட்டர் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க? வாட் வில் பி தி பிரெத். ஸோ பிரெத்தோட வேல்யூ தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ரேஷியோவில் கொடுத்து அதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ரெக்டாங்கிள்க்கு பெரிமீட்டர் ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? perimeter of the rectangle. So இதுக்கான ஃபார்முலா வந்து என்னது? 2 into L plus B. ஸோ இந்த வேல்யூவில் போய் சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? இங்கே பெரிமீட்டரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 110 கொடுத்துட்டாங்க. இந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்? 2 into L plus B. ஸோ லென்த் நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? 6x plus breadth என்னன்னு தெரியும்? 5x. ஸோ இதை ஆட் பண்ண என்ன வரும்? 6 + 5 11 வரும். ஸோ 11xன்னு வரும். இங்கே என்ன இருக்குது? 110 இருக்குது. இதை கேன்சல் பண்ணலாமா? இங்கே 10 ஆகும், இங்கே 11. ஸோ 11 110 கேன்சல் பண்ணியாச்சு. அகெயின் 2ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும்? 5. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். பட் அவங்க நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து என்னது? பிரெத்தோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. பிரெத் என்னன்னு எடுத்திருக்கோம்? 5x.
ஸோ 5 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்னது 5. ஸோ 5 இன்ட்டு 5 25. ஸோ பிரெத்தோட வேல்யூ என்னது 25. நம்ம ஆப்ஷனில் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தானது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்க, A, B and C can complete a piece of work in 6, 4 and 10 days respectively. ஸோ ரெஸ்பெக்டிவ்லியும் கொடுத்துட்டாங்க. இப்போ A ஒரு ஒர்க்கை வந்து எவ்வளோ நாளில் முடிப்பான், 6 டேஸில் முடிக்கிறதா சொல்கிறாங்க. B வந்து 4 டேஸில் முடிக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் C வந்து எத்தனை டேஸில் முடிக்கிறதா சொல்கிறாங்க, 10 டேஸில் முடிக்கிறதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் என்ன இப்போ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இஃப் தே ஆர் ஒர்க்கிங் டுகெதர், இவங்க எல்லாமே ஒன்றா ஒர்க் பண்ணால் then the number of days they will take to complete the same work. ஸோ எத்தனை ஓவரால் எவ்வளோ நாள் எடுத்திருப்பாங்க, எல்லாரும் ஒன்றா ஒர்க் பண்ணால் இந்த ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்திருப்பாங்க, அதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து ஒரு ஒர்க்கை எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவான், 6 டேஸ். அப்படின்னா அவனோட 1 டே ஒர்க் என்னவாக இருக்கும், 1/6 இருக்கும். தென் பி வந்து எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவான், 4 டேஸ். அவனோட 1 டே ஒர்க் 1/4. சி ஒரு ஒர்க்கை எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவான், 10 டேஸ். அவனோட 1 டே ஒர்க் 1/10. ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க, ஒர்க்கிங் டுகெதர், 3 பேருமே ஒன்றா ஒர்க் பண்ணா. ஸோ அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், A + B + C. ஸோ இந்த வேல்யூ எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் அவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ ஏவோடது என்னது 1/6, பியோட 1 டே ஒர்க் 1/4, சியோடது 1/10. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் என்ன எடுக்கலாம், இங்கே 6 இருக்குது, இங்கே 4 இருக்குது. 2 6க்குள்ளே வந்துடும், பேலன்ஸ் 2 தான் இருக்கும். ஸோ 6 2 12 எடுத்துக்கலாம். இங்கே 2 உள்ளே வந்துடும், 6 12க்குள்ளே வந்துடும். பேலன்ஸ் என்ன தான் இருக்கும், 5 தான் இருக்கும். ஸோ 12 × 5 16 எடுத்துக்கலாமா. நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும், இங்கே 10. அகெயின் 4 60ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும், 15. இங்கே 6. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 15 + 5 21, 21 + 10 31. ஸோ 31/60. இப்போ வந்து இது வந்து என்னது 1 டே ஒர்க் தான். நம்ம கம்ப்ளீட் ஒர்க் எவ்வளோ நாளில் முடிப்பான்னு நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதணும். என்ன வரும், 60/31. ஃப்ராக்ஷனில் இருக்கான்னு பாருங்கள், ஃப்ராக்ஷனில் எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இந்த மிக்சட் ஃப்ராக்ஷனில் கீழே நம்மளுக்கு டினாமினேட்டர் பாருங்கள் 31 தான் இருக்குது. ஆப்ஷனில் கீழே ஃப்ராக்ஷனில் 31 வச்சு பாருங்கள், ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது, இது மட்டும் தான் இருக்குது. இது நம்ம சால்வ் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த மிக்சட் ஃப்ராக்ஷன் தான் வரப்போகுது. 31 1 is 31, பேலன்ஸ் என்ன வரும் 29/31. ஸோ ஆப்ஷன் இஸ் 31. இது நம்ம சால்வ் பண்ணாமே டேரெக்டாக கீழே இருக்க டினாமினேட்டர் வச்சு மட்டுமே நம்மளால் போட முடியும். ஓகேங்களா. கொஸ்டின் பாருங்கள், excluding the stoppages the speed of the bus is 80 km/h and including the stoppages the speed of the bus is 52 km/h. How many minutes does the bus stop per hour? So 1 hourக்கு வந்து ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க, 1 hourக்கு இந்த பஸ் வந்து எவ்வளோ மினிட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகி போகுது அப்படிங்கிறத நம்மளோட கொஸ்டின். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்க்ளூடிங் ஸ்டாப்பேஜஸ். ஸோ ஒரு பஸ் வந்து ஸ்டாப் பண்ணாமல் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாமல் போணுச்சுன்னா அது வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. என்ன ஸ்பீடில் போகுதுன்னு சொல்கிறாங்கன்னா 80 கிலோமீட்டர் கவர் பண்ணுது. 1 ஹவருக்கு வந்து 80 கிலோமீட்டர் கவர் பண்ணி இந்த ஸ்பீடில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் ஸ்டாப்பேஜஸ். ஸ்டாப்பிங்ஸில் நின்றுச்சுன்னா ஸோ அது எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு சொல்கிறாங்கன்னா 52 km/h. ஸோ 1 ஹவருக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க, வித் ஸ்டாப்பிங்கோட 52 கிலோமீட்டர் கவர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளோ மினிட்ஸ் 1 ஹவருக்கு வந்து இந்த பஸ் வந்து எவ்வளோ மினிட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகி போயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஸ்டின். ஸோ நமக்கு ஸ்டாப் ஆகி போயிருக்கோம், நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, டைம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கான ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, 2 ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தெரியும், டிஸ்டன்ஸ், அதாவது ஸ்டாப்பிங்ஸ் இல்லாமல் போனால் 80 கிலோமீட்டர் கவர் பண்ணுது, வித் ஸ்டாப்பிங்கோட போனால் 52 கிலோமீட்டர் கவர் பண்ணுது. நமக்கு டைம் தான் கேட்டிருக்காங்க. டைமோட ஃபார்முலானது டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ டிஸ்டன்ஸ் நமக்கு தேவை. டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸ்டாப்பிங்ஸ் இல்லாமல் போனால் 80 கிலோமீட்டர் கவர் பண்ணும், அதே வித் ஸ்டாப்பிங்கோட போனால் 52 கிலோமீட்டர் கவர் பண்ணும். ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும், இப்போ 80 - 52, இந்த 2 டிஸ்டன்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் வந்து என்னவாக இருக்கும், எவ்வளோ நேரம் பஸ் வந்து லேட்டாக எவ்வளோ கிலோமீட்டர் வந்து கம்மியாக கவர் ஆகிருக்கு. எதனால் கம்மியாக கவர் ஆகிருக்கும், ஸ்டாப்பிங்ஸ், அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டாப் பண்ணி போனனால தான் இந்த டிஸ்டன்ஸ் வந்து அந்த பஸ்ஸால் கவர் பண்ண முடியாமல் வந்திருக்கும். அப்படி தானே. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம இங்கே எடுத்துடலாமா, இந்த 2க்கான டிஃப்ரென்ஸ் தான் என்னவாக இருக்கும், இந்த டைம் எடுத்துக்கிட்ட டைமாக இருக்கும். ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன வரும், 8 28. ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சு 28. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எதனால தான் லேக் ஆகுதுன்னு சொல்கிறோம், அந்த ஸ்டாப்பிங்ஸ் இன்க்ளூடிங் ஸ்டாப் பண்ணி போகிறனால இவ்வளோ டிஸ்டன்ஸ் அந்த பஸ்ஸால் கவர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸ்பீட் அப்படின்னா என்ன ஸ்பீடில் போயிருந்துருக்கணும், இந்த டைம் நம்மளுக்கு தேவைன்னா இந்த
இந்த 28 கிலோமீட்டர் என்னது நார்மல் ஸ்பீட், ஸ்டாப்பேஜே இல்லாமல் எத்தனை ஸ்பீடில் போயிருக்கு, 80 கிலோமீட்டர் 1 hour கவர் பண்ணுற ஸ்பீடில் போயிருந்தா கண்டிப்பாக இந்த டைம் வந்து அவன் ரீச் பண்ணியிருப்பான், அப்படி தானே? ஸோ இதுக்கான ஸ்பீட் அப்படின்னா என்ன பண்ணணும், 80 கிலோமீட்டர். அகெயின் இங்கே பாருங்கள் கிலோமீட்டர் பெர் ஹாரில் இருக்குது, நமக்கு ஆன்சர்ஸ்லாம் பாருங்கள் எல்லாமே மினிட்ஸில் இருக்குது. ஸோ இந்த கிலோமீட்டர் பெர் ஹாரை நமக்கு ஹாரை வந்து நம்ம மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணுவோம், டிவைடட் பை 16 போடுவோம். அதே ரெசிப்ரோக்கலாக போய் மேலே என்ன வரும், 60/1 அப்படின்னு வரும். ஸோ அதை கேன்சல் பண்ணால் என்ன வரும், ஸோ 2 டேபிளால் கேன்சல் பண்ணால் இங்கே 4, இங்கே 3, அகெயின் 4ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 7. ஸோ 7 × 3 21. ஸோ எவ்வளோ மினிட்ஸ் வந்து 1 ஹார்க்கு வந்து இந்த பஸ் ஸ்டாப் ஆகி போயிருக்குன்னா 21 மினிட்ஸ். ஒவ்வொரு 1 ஹார்க்கும் 21 மினிட்ஸ் ஸ்டாப் ஆகி போனதுனால தான் இந்த 28 கிலோமீட்டர் வந்து லேக் ஆனிச்சு, ஓகேங்களா? இல்லைனா இந்த 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்கும் இந்த 28 கிலோமீட்டர் அவனால் ரீச் பண்ணியிருக்க முடியும். ஸோ இவ்வளோ 21 மினிட்ஸ் 1 ஹார்க்கு வந்து ஸ்டாப் பண்ணி போனதுனால தான் அவனால் எனது இந்த டைமுக்கு வந்து ரீச் பண்ண முடியல, இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து லேக் ஆனிச்சு. ஸோ நம்ம ஆன்சரில் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி தான் எனது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்கள். In an election involving 2 candidates, 86 votes were declared invalid. The winning candidate secured 58% and won by 256 votes. The total number of votes polled is என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ 2 candidates வந்து ஒரு எலெக்ஷன் இன்வால்வ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 86 votes வந்து என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா இன்வாலிட் votes சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? டோட்டல் ஓட்ஸில் இன்வாலிட் ஓட்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 86 ஓட்ஸ் வந்து இன்வாலிட் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். வின்னிங் கேண்டிடேட் செக்வர்ட் 58%. வின்னிங் கேண்டிடேட் எத்தனை பர்சன்டேஜ் வாங்குறாங்க, 58% வாங்குறாங்க. அண்ட் 1/56. ஸோ அப்படின்னா வின்னிங் கேண்டிடேட் வந்து 58%னா ஓவரால் நம்ம பர்சன்டேஜ்னால என்னென்னு எடுப்போம், 100% எடுப்போம். ஸோ 100 - 58 நம்மளுக்கு என்ன வரும், 42. இந்த 42% யார் தான் வாங்கியிருப்பா, எந்த கேண்டிடேட் லாஸ் ஆனாங்களோ அவங்க தான் என்னது இந்த 42% வாங்கியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அண்ட் 1/256 votes. இந்த வின்னிங் கேண்டிடேட்டை வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸில் வந்து வின் பண்ணுறாங்க அப்படின்னா 256 vote டிஃப்ரென்ஸில் வந்து அவங்க வந்து வின் பண்ணுறாங்க, ஓகேங்களா? இங்கே ஓட்டுக்கான டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுலேயே வின்னிங் அண்ட் லாஸிங் பர்சனோட பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சலாமா? ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் என்ன வரும், 16 வரும், 16%. ஸோ 16% தான் அவங்க கொடுத்துருக்க எத்தனை ஓட்டிங்கான டிஃப்ரென்ஸ், எவ்வளோ ஓட்டிங் வந்து டிஃப்ரென்ஸில் வின் பண்ணுறாங்க, 256 vote. ஸோ அதே பர்சன்டேஜில் பார்த்தோன்னா 16% டிஃப்ரென்ஸில் அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், 100 டோட்டல் ஓட்ஸ் வந்து எவ்வளோ ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா வேலிட் ஓட்ஸ் தான் நம்ம கண்டுபிடிப்போம், ஓகேங்களா? ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது என்னன்னு பாருங்கள், 58% வந்து செக்யூர் பண்ணியிருக்கான் வின்னிங் கேண்டிடேட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 58% என்னவாக தான் இருக்கும், வேலிட் ஓட்ஸ் மட்டும் வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி 42% வேலிட் ஓட்ஸ் தான். ஸோ இந்த 100% என்னவாக தான் இருக்கும், வேலிட் ஓட்ஸ் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ 16² தான் இது 16. அப்படின்னா வேலிட் ஓட்ஸ் நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிரும், 1600 கிடச்சிரும். பட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸில் யாரெல்லாம் வருவா, வேலிடும் வருவாங்க, அதுக்கப்புறம் இன்னொன்று இன்வாலிட். ஸோ இன்வாலிட் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கொடுத்தாங்களா அவங்களும் வருவாங்க. ஸோ இன்வாலிட் ஓட்ஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 86. ஸோ இதுதான் இது ஓவரால் போலான ஓட்ஸோட கவுண்ட்டாக இருக்கும். ஸோ ஓவரால் ஓட்ஸ் எத்தனை ஓட்ஸ் வந்து போல் பண்ணியிருக்காங்க, 1686. ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்.